நமச்சிவாய வாழ்க. அன்பின் உறவுகளுக்கு வணக்கம். நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன பதிவுகளை தந்து உடல்நலம் மற்றும் பல்வேறு சூழல்களில் திருமூல நாயனார் அவருடைய வரலாற்றினை என்னுடைய பழைய பதிவுகளிலிருந்து எடுத்து போட்டிருந்தோம். இந்த திருமூல நாயனார் வரலாறு மிக சுருக்கமாக இங்கே காண்போம். சிறுமானிடத்து ஆகமங்களை பயின்ற நந்தியம்பெருமான் அவரை குருவாக கொண்டு சுந்தரர் என்ற பெயர் கொண்ட யோகி ஒருவர் வாழ்ந்து வந்தார். இவர் அங்கிருந்து அவருடைய நண்பராகிய சக மாணவராகிய அகத்தியர் தவம் செய்து கொண்டிருக்கின்ற பொதிகைமலை அடைந்து அவரை காண்பதற்காக வருகிறார். வருகிற வழியிலே பல்வேறு தலங்களை தரிசித்து வரும் பொழுது சாத்தனூர் என்ற இடத்திலே ஒரு மாடு மேய்ப்பவன் இறந்து கிடக்க அவனை சுற்றி அவருடைய மாடுகள் அவரை சூழ்ந்து கண்ணீர் விட்டபடி இருக்கின்றன. பிற உயிரின் துன்பம் போக்குதல் சைவர்கழகு. அவ்வழியிலே திருமூலர் அந்த பசுமைப்பவர் ஆகிய மூலன் என்பவருடைய உடலிலே தான் புகுந்து இந்த பசுக்களை அவற்றின் துயரத்திலிருந்து தீர்ப்பது என முடிவு செய்கிறார். அப்பொழுது தன் உடலை ஒரு காவிரி கரையிலே ஒரு இடத்திலே மறைத்து வைத்துவிட்டு தனது உயிரை மூலன் உடலில் செலுத்துகிறார். மூலன் எழுந்ததை கண்டதும் அந்த பசுக்குடாங்கள் அவரை நாவினால் நக்கி அவரை மோந்து மகிழ்ச்சியால் வாளை தூக்கி துள்ளி மகிழ்ச்சியை தெரிவித்து பிறகு புல்மேகின்றன. மாலை வேளையாகிறது. திருமூலரும் அப்பசுக்களை அவர்களுடைய ஊரான சாத்தனூர் கிராமத்திற்குள் அழைத்து செல்கிறார். பசுக்கள் எல்லாம் அவை வசிக்கும் வீடுகளுக்கு செல்வதை கவனிக்கிறார். பிறகு அங்கிருந்து அவருக்கு புறப்பட நினைக்கும் பொழுது மூலனுடைய மனைவி விரைந்து வந்து திருமூலரின் கைகளை பற்ற முற்படுகிறார். உடனே திருமூலர் அதற்கு இசையாது வேகமாக சென்று ஒரு திருமடத்தின் உள் புகுகிறார். இதை கண்டவுடனே மூலனின் மனைவி மனம் தளர்ந்து ஊர் சான்றோர்கள் முன் வழக்குரைக்கிறார்கள். அது கேட்ட பெரியோர்கள் மடத்தினுள் இருக்கும் திருமூலரை சென்று காண்கிறார்கள். அவர் அமர்ந்திருந்த நிலை, அவருடைய முகத்தில் இருந்த தேஜஸ், அந்த சிவயோக நிலையின் மெழுதலை கண்ட அந்த அவை சான்றோர்கள் ஊர் பெரியவர்கள் மூலனுடைய மனைவியிடம் வந்து, உன் கணவன் சிவயோக நிலை கைகூடிய நிலையில் உள்ளார், எனவே உன்னுடன் சேர்ந்து வாழ்வதற்கு இல்லை, எனவே நீ அவருக்கு அந்த இறைநிலையை மாறாமல் விலகிவிடு என்கிறார்கள். ஊரார் சொன்ன வார்த்தை கேட்டு கட்டுப்பட்ட மூலரின் மனைவி அவரை விட்டு நீங்குகிறார். மறுநாள் திருமூலர் தான் வந்த வழியே சென்று மறைத்திருந்த இடத்திலே தன் உடல் காணாது போக சற்று சிந்திக்கிறார். நம்முடைய சிவபோக சரத்திலே வரும் பரவரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் வரவரக் கண்டு ஆராய் மனைமே என்று அவ்வழியிலே நம்முடைய திருமூலர் சிவருமான அருளால் தன் உடல் மறைந்தது என்று உணர்கிறார். அது மட்டுமல்லாமல் திருக்கையிலையிலே நந்தியம்பெருமான் தான் கற்ற அந்த ஆகமங்களை, மொத்தம் 28 ஆகமங்கள், அவற்றை திருமந்திரமாக எழுதவே தன் உடலை மறைத்து இறைவன் இதை அருளினார், இந்த உடலை நமக்கு தந்தார் என உணர்ந்து அங்கிருந்து தலையாத்திரையாக செல்கிறார். அங்கே திருவாவடுதுறை திருக்கோயில் உள் சென்று பெருமானை வணங்கி
அக்கோயிலின் மேற்கு பகுதியிலே அமைந்திருந்த மிக உயர்ந்த அரச மரத்தின் கீழ் சிவயோகம் கூடிய நிலையில் இருக்கின்றார். இந்த உலகியல் துன்பங்கள் நீங்கி இவ்வுலகு துயர் தீர்ந்து நல்வழியில் வாழ 4 வரிகளில் திருமந்திரமாக ஆண்டுக்கு ஒரு திருமந்திரம் மூலம் ஆண்டுக்கு ஒரு முறை தவத்திலிருந்து விழித்து ஒன்றவன் தானே எனத் தொடங்கும் முதல் திருமந்திரம் பாடுகிறார். இவ்வாறு ஆண்டுக்கு ஒரு திருமந்திரமாக 3000 ஆண்டு வாழ்ந்து தமிழ் 3000 என பேசக்கூடிய தமிழில் உள்ள ஒரே ஆகம சாத்திரமாகிய திருமந்திர பாடல்களை அருளினார். இதிலே சரியை, கிரியை, யோகம், ஞானம் என 4லும் தனித்தனி பதிகங்கள் இருக்கின்றன. நான் இந்த திருமந்திரத்தை மேம்போக்காக தலைப்புகளை பார்த்த பொழுது ஒன்றும் புரியவில்லை. உள்ளே சென்று பார்த்தால் அந்த காரண ஆகமத்திலே கணவன் மனைவி எப்படி வாழ்ந்தால் அறிவுள்ள குழந்தைகள் பிறக்கும், எப்படி சேர்ந்தால் ஊமைகள் பிறக்கும், எப்படி சேர்ந்தால் அறிவில்லாத குழந்தைகள் பிறக்கும் என்றெல்லாம் கரு உற்பத்தி என்ற ஒரு பகுதியிலே மிக அற்புதமாக திருமூலர் எழுதியிருக்கிறார். இந்த திருமந்திரத்தை பற்றி கதையடிப்பவர்கள், திருமந்திரத்தை யோக சாத்திரமாக மட்டும் போதிப்பவர்கள், அந்த திருமந்திரத்திலே காரண ஆகமத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைகளை பற்றி அந்த நிலைகளை எடுத்து பேசியிருந்தாலோ அல்லது கரு உற்பத்தி சம்பந்தமான எப்படி இருந்தால் எப்படி குழந்தை உருவாகும், கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் தெளிவாக திருமந்திரம் பேசுகிறது. இதை நம் பிள்ளைகளுக்கு நாம் பயிற்றுவித்திருந்தால் இன்று இந்த மருத்துவமனைக்கு சென்று நம்முடைய குழந்தை என்று கற்பனையிலே யாருக்கோ பிள்ளை பெற்றுக்கொள்ளும் அவல நிலை இன்றைய இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் வந்திருக்காது. ஆக என் அன்பின் உறவுகளே, நம்முடைய திருமந்திரம் வாழ்வியல் வழிகாட்டி. இதை வெறும் யோக நூலாகவோ பக்தி நூலாகவோ பேசாமல் அதில் ஒரு மனிதன் வாழ்வதற்கான அனைத்து வழிகளும் இருக்கின்றன. அவற்றை தெளிவுபடுத்தி நம் தமிழ் சமுதாயம் திருமூலர் கண்ட அந்த அற்புதமான சைவ சமுதாயம், அன்பு நிறைந்த சமுதாயம் உருவாக பாடுபட வேண்டியது நம் ஒவ்வொருடைய கடமை என்று கூறி இந்த திருமந்திரம் அருளிய பிறகு நம்முடைய பெருமான் திருவாவடுதுறையிலே இறைவனோடு ஐக்கியமாகிறார். திருக்கயிலை சென்று ஆன்மா திருக்கயிலை செல்லுத அவர் சமாதியடைந்த இடம் அங்கே இருக்கிறது. அதே போல இந்த தமிழ் 3000 பாடப்பட்ட பிறகு அதை சேகரித்து பாதுகாத்து வந்தனர் என்பதற்கு என்னை அப்படியெல்லாம் சொன்னால் அது கருத்து கிடையாது. இங்கே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருவாவடுதுறை வந்த பொழுது அந்த அரச மரத்தின் அடியில் வீழ்ந்து வணங்கி எழுகிறார். அங்கே ஒரு இடத்தை தோண்டச் சொல்லி இங்கு தமிழ் மணக்கிறது என்று இங்கே அகழ்ந்து பாருங்கள் என்று கூற அங்கே திருமந்திரம் கிடைத்ததாக இந்த வரலாறு மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரலாறு. ஏனெனில் ஞானசம்பந்தர் வாழ்ந்தார். அங்கே தமிழுக்குன்னு ஒரு வாசனை இருக்கிறது, அன்பு வாசனை. அதை உணர்ந்தவர் அவர் மட்டுமே ஆகும். ஞானசம்பந்த பெருமான் நாம் நமக்கு மீட்டு கொடுத்த இந்த திருமந்திரத்தை ஒவ்வொரு பாடலாக நீங்கள் உங்களுக்கு தேவையானது இது. எப்படி திருவள்ளுவத்திலே அறம் வேண்டுமானால் அறம், பொருள் வேண்டுமானால் பொருள், காமத்துப்பால் வேண்டுமானால் காமத்துப்பால், எல்லா பாலும் அங்கே இருக்குது. அறம், பொருள், இன்பம், வீடு எல்லாம் இருக்குது. அதுபோல திருமந்திரத்திலே அந்த கரு உற்பத்தி என்ற பகுதியை திருமண வாழ்க்கை மேற்கொள்ளும் கணவன் மனைவிக்கு அச்சிட்டு தெளிவாக அவர்களுக்கு புரிமண்ணம் கொடுத்தால் நம் சமுதாயம் ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக மீண்டும் வாழும் என்பதை இங்கே ஒரு வேண்டுதலாக வைத்து திருமூலருடைய வரலாற்றை நிறைவு செய்கின்றோம். அடுத்ததாக நாம் காணக்கூடிய வரலாறு தண்டியடிகள். திருவாரூரில் பிறக்கும், அதாவது திருவாரூரில் பிறந்தால் அது தவமுடைய வாழ்க்கை.
திருவாரூரில் பிறக்க முத்தி. ஆக அந்த திருவாரூரில் பிறக்கும் பெருமை உடையவரான தண்டியடிகள் பிறவியிலேயே கண் இழந்து கண் பார்வை இல்லாமல் பிறக்கிறார். இருந்தாலும் கூட அவருடைய குடும்ப மரபின்படி சிவருமானை எப்போதும் தன் மனதில் நினைக்கும் புண்ணியமுடையவர். இவர் தினமும் திருவாரூர் திருக்கோயில் முன்பு வணங்கி அப்பூங்கோயிலையும் திருக்குளத்தையும் சேர்ந்து வழிபடும் வழக்கமுடையவராக இருந்தார். அவ்வாறு வலம் வரும் பொழுது நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு வலம் வருவார். அந்நாட்களிலே சமணர்கள் கமலாலய குணத்தை சுற்றிலும் சமணப்பாளிகளை உருவாக்கியும் தங்களது வீடுகளை அமைத்தும் வாழ்ந்து வருகிறார்கள். பின் சிறிது சிறிதாக குளத்தில் மண் கொட்டி வீடுகளை விரிவித்து கொண்டே குளத்தை ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பிக்கிறார்கள். தினமும் வலம் வந்த பழக்கத்தால் தண்டியடிகளார் இந்த ஆக்கிரமிப்பு ஏற்படுத்தி வருவதை உணர்ந்து மிக வருந்துகிறார். இதற்கு முடிவு கட்ட மன உறுதியுடன் 2 கோள்களை கொண்டு வந்து ஒரு நீண்ட கயிற்றினை கட்டி மண்வெட்டி மற்றும் கூடைகளை எடுத்துக்கொண்டு திருவாரூர் கமலாலய குளத்தின் அருகில் சென்று ஒரு கம்பை குளத்தின் வெளியில் ஊன்றுகிறார். மற்றொரு கம்பை குளத்தின் உள்ளே ஊன்றி 2 கொம்பையும் கயிற்றினால் கட்டி இணைக்கிறார். பிறகு மண்வெட்டியும் கூடையும் கொண்டு குளத்தின் நடுவில் இறங்கி மண் எடுத்து கூடையில் நிறுப்பி தான் கட்டிய கயிற்றினை பிடித்து கொண்டு குளக்கரையின் மீது ஏறி அம்மண்ணை கொட்டுகிறார். இவர் இவ்வாறு தொடர்ந்து செய்வதை கண்ட சமணர்கள் தங்களது வீடு சரிந்து விடும் என்ற அச்சத்தில் தண்டியடிகள் வந்து உயிரிடத்து அன்பு செய்வது போல நீ செய்யும் காரியத்தால் மண்ணில் விழும் பல உயிர்கள் இறக்குமே, குளத்தில் போய் நீ மண்ணள்ளிட்டு வந்து கொட்டுறியப்பா, அதில் இருக்கிற மீன் புழுவு அது இதெல்லாம் சேர்த்து போயிடுமே, ஏன் வந்து இப்படி செய்கிறேன்னு நயமாக பேசி தடுக்கிறாங்க. ஆனால் தண்டியடிகள் தன் குலம் பெருக்கும் திருப்பணியை தொடர்ந்து செய்கிறார். உடனே சமணர்கள் சினந்து தண்டியடிகளை நோக்கி, உனக்கு கண்தான் குருடு, காதுமா செவிடு என்று கூறி பலவாறு தீய சொற்களை சொல்கிறார்கள். இதை கேட்ட தண்டியடிகள் சிவருமான் திருவருளால் தியாகராஜாவுடைய பேரர் கருணையினாலே நான் கண் பெற்று நீங்கள் கண் இழந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார். எவ்வளோ துணிச்சல் பாருங்க அவருக்கு, இல்லை எனக்கு கண்ணு வந்துடும், கண்ணு போயிட்டே என்னடா பண்ணுவீங்க அப்படி கேட்குறார். என்ன அது கேட்ட சமணர்கள், நீ வழிபடும் சிவருமான் அருளால் நீ கண்மொழி கிடைக்க பெற்றால் அதற்கு பின் நீ ஊரில் நாங்கள் அனைவரும் இருக்க மாட்டோம் என்று சத்தியம் செய்கிறார்கள். இந்த சமணர்கள் இப்படியே தான் எல்லா இடத்துலையும் சத்தியம் செஞ்சு செஞ்சு மாட்டிக்குவாங்களாட்டிருக்கு. பிறகு அச்சமணர்கள் ஒன்று சேர்ந்து தண்டியடிகள் கட்டியிருந்த கயிறு கொம்பு எல்லாவற்றையும் பறித்து பிடுங்கி கூடைகளையும் வீசி எறிகிறார்கள். இக்கொடிய செயலை தடுக்க இயலாத தண்டியடிகள் வெகுண்டு நேரே திருவாரூர் தியாகேசர் திருக்கோயில் முன்பு கோபுரத்தின் நின்று, ஐயனே தியாகேசா, இன்று சமணர்கள் என்னை அவமானம் செய்து விட்டார்கள், ஆனால் நான் மிகவும் மனம் தளர்ந்து போனேன் பெருமானே, இது தவிர நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார். வேண்டி கண்ணீர் விட்டு தன் இல்லம் சென்று இரவு தூங்குகிறார். அப்பொழுது தியாகராஜா தண்டியலுடைய கனவில் தோன்றி, அந்த சமணர்கள் கண் இழந்து தடுமாறுவதை உன் கண்களால் காண்பாய், அஞ்ச வேண்டாம் என்று அருளுகிறார். அன்று இரவு அந்நாட்டு அரசன் கனவிலே தோன்றிய தியாகராஜா
தண்டியடிகள் திருக்குளம் வெட்டுவதை தடுத்த சமணர்களால் மிகவும் என் அன்பன் துயரம் கொண்டுள்ளான். நீ சென்று அவன் எதை நினைத்தானோ அதை முடிப்பாய் என்று அருளுகிறார். வேந்தன் கனவில் இருந்து மயிர்குச்சரிப்ப எழுந்து விடிந்தவுடன் விரைந்து சென்று தண்டியடிகளிடம் சென்று நடந்தவர்களை கேட்டறிகிறார். உடனே முழுவதும் கேட்டறிந்த மன்னன், தண்டியடிகள் கண் பெற்றால் நீங்கள் அனைவரும் திருவாரூர் விட்டு நீங்குவோம் என்று கூறினீர்களா என்று கேட்கிறார். சமணர்களும் சொன்னதை ஒப்புக்கொண்டனர். மன்னர் தண்டியடிகளிடம் வணங்கி, பெரும் தவத்தின் மிக்கவர், தங்களின் கண் பெறுவதை காட்டுங்கள் என்று கூற, தண்டியடிகள் திருக்குளத்தில் இறங்கி நமச்சிவாய என்ற திருவழுந்த 5 எழுத்தை ஓதியவாறு மூழ்கி எழுகிறார். மூழ்கி எழுந்தவுடன் அவர் கண் ஒளி பெறுகிறது. தேவர்கள் பூமழை பொழிந்தனர். அதே நேரத்தில் சமணர்கள் அனைவரும் கண் இழந்தனர். சமணர்கள் தாங்கள் செய்த சத்தியத்தின்படி அரசு ஆணை வழியிலே திருவாரூர் விட்டு நீங்குகிறார்கள். மன்னவனும் தண்டியடிகளின் விருப்பத்தின்படி இன்று நாம் காணக்கூடிய கமலாலய குளத்தினை கட்டி அது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த வீடுகளையும் சமணப்பாளிகளையும் அகற்றி மிக சிறந்த திருப்பணி செய்து இன்று வரை நாம் திருவாரூரிலே மிகப்பெரிய கமலாலய குளத்திலே நீராடி வருகிறோம். நாம் கமலாலயத்திலே இறங்கும் பொழுது தண்டியடிகள் கொண்டிருந்த நம்பிக்கையில் ஒரு பகுதி கொண்டு இறங்கினால் கூட புறசமயத்தார் நம் சைவ சமயத்துக்கு புறம்பாகவோ அல்லது சைவ சமயத்தின் திருவேடங்களை அணிந்து கொண்டு சமய நெறிக்கு புறம்பாக வாழும் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். ஆகவே என் அன்பின் உறவுகளே, தண்டியடிகள், கண்ணில்லாத தண்டியடிகள் இறைவனின் திருக்கோயில்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றியுள்ளார். ஆனால் நாம் கண்ணிருந்தும் குருடர்களாய் நம் திருக்கோயில் குளத்தையும் நிலத்தையும் பிறர் அபகரிப்பதைக் கண்டு இறைவனிடம் முறையிடாமல் தேவையற்றதை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே என் அன்பின் உறவுகளே, தண்டியடிகள் வழி நின்று எங்கெங்கு ஆலய நிலங்கள் களவாடப்பட்டனவோ, எங்கெங்கு குளங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டனவோ, அதில் வாழ்பவர்களெல்லாம் கண்ணிழந்து வாரிசற்று நிர்மூலமாக ஆக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்து நாமும் தண்டியடிகள் வழியிலே சைவம் காப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.